வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் கல்வி கண் போன்றது இந்த பாடத்திற்கான புத்தக பயிற்சி வினாக்களை தான் பார்க்க போகிறோம். முதலில் சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி என்னன்னா, துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். துன்பத்துடைய எதிர்ச்சொல் என்னன்னா இன்பம். துன்பத்தின் எதிர்ச்சொல் இன்பம். இரண்டாவது கேள்வி, உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான பதில் உதவி ப்ளஸ் தொகை. உதவி ப்ளஸ் தொகை. மூன்றாவது கேள்வி, யாருக்கு ப்ளஸ் எல்லாம் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். யாருக்கு ப்ளஸ் எல்லாம் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான பதில் யாருக்கெல்லாம். யாருக்கெல்லாம். நான்காவது கேள்வி மாணவர்களே, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது டேஷ். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது டேஷ். இந்த பாடத்தில் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எதுன்னு ஊராட்சி மன்ற தலைவர் பொன்வண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாணவர்களே. கரெக்ட், கல்வி. கல்வி தான் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் கல்வி. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. ஐந்தாவது கேள்வி, தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் டேஷ். தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல். பொருள் தரும் சொல்லுன்னு கேட்கல, பொருள் தராத சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டாக இருக்கிற மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. முரசறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், எழுதுதல். இது 4ல் 3 சரியானது. தண்டோரா அப்படின்னு மீனிங் நம்மளுக்கு கொடுக்கறது அது என்னன்னா முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல். ஆனால் எழுதுதல் மட்டும்தான் அதோட பொருள் இல்லை. அதனால் இதனுடைய பதில் எழுதுதல். தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எழுதுதல். அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிக்கன்னு 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? விரியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. விரியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. கேள்வி எண் 2, ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? இதனுடைய பதில் அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். மூன்றாவது கேள்வி, பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? இதற்கான பதில் பண உதவி தேவைக்கான கூட்டம் பற்றிய அஞ்சல் செய்தியை படிக்க தெரியாததால் கூட்டத்திற்கு வரவில்லை. அதனால் உதவித்தொகை கிடைக்கவில்லை. பண உதவி தேவையான கூட்டம் பற்றிய அஞ்சல் செய்தியை படிக்க தெரியாததால் கூட்டத்திற்கு வரவில்லை. அதனால் உதவித்தொகை கிடைக்கவில்லை. அடுத்ததாக அகர முதலியை பார்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களே. ஆவல், தபால், தண்டோரா, நெறிப்படுத்துதல்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான பொருள்களை நாம் எழுதிடலாம். ஆவல், இதனுடைய பொருள் ஆசை. ஆவல், ஆசை. அடுத்ததா தபால், இதனுடைய பொருள் அஞ்சல். தபால், அஞ்சல். தண்டோரா, முரசறைந்து செய்தி தெரிவித்தல். முரசறைந்து செய்தி தெரிவித்தல். நெறிப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல். நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல். மாணவர்களே, அடுத்ததா சரியான சொல்லால் நிரப்புகன் ஒரு 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் என்னன்னு கண்டுபிடிச்சு நாம் இப்போ எழுதிடலாம். கேள்வி எண் 1, மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் கொள்ளவில்லை. மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் கொள்ளவில்லைன்னு கொடுத்து பிராக்கெட்டில் கலந்து கலந்துன்னு அந்த லகரத்தை மட்டும் மாற்றி எழுதியிருக்காங்க மாணவர்களே. இந்த 2ல் எது சரியானதாக அமையும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். முதல்ல இருக்கிற கலந்து ரைட்டா, இரண்டாவதாக இருக்கிற கலந்து ரைட்டா? இதற்கான சரியான பதில் இரண்டாவதாக இருக்க பார்த்தீங்களா, கலந்து, அதுதான் சரியான பதில். சின்ன லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, கல்வி டேஷ் போன்றது. கல்வி டேஷ் போன்றது. மாணவர்களே, 2 சுழியன் இன் போட்டு ஒரு கண் எழுதியிருக்காங்க, 3 சுழியின் போட்ட ஒரு கண் எழுதியிருக்காங்க. இதில் எது சரியான பதிலாக அமையும்? 3 சுழியின் போட்ட கண்ணு தான் சரியான அமையும். அப்போ கல்வி கண் போன்றது. மூன்றாவது கேள்வி, நான் மிதிவண்டி டேஷ் கடை வைத்திருக்கிறேன். நான் மிதிவண்டி டேஷ் கடை வைத்திருக்கிறேன். பழுது பார்க்கும். இதில் 2 லூ வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான விடையாக அமையும்னா இந்த ழகரத்தில் ழூ வருது பார்த்தீங்களா, அதுதான். நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். கேள்வி எண் 4, ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஸ் கூறினார். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஸ் கூறினார். அறிவுரை. சின்னறி வருமா பெரியறி வருமானு கண்டுபிடிச்சு போடணும். இதற்கான பதில் பெரியறி தான், அறிவுரை. ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை கூறினார். மாணவர்களே, அடுத்ததாக எதனை எங்கே செய்வோம் அப்படின்ட்டு ஒரு பொறுத்துக்க மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு செயல்பாடு தான். ஈஸியாக படித்து நம்ம இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி கற்க செல்வோம். கல்வி கற்க செல்வோம். மாணவர்களே, நாம் கல்வினா படிப்பு. படிக்கிறதுக்காக எங்கே போவோம்? இங்கே 5 விடைகள் கொடுத்துருக்காங்களா, அது ஒன்றொன்றையும் நம்ம படித்து பார்ப்போம். பேருந்து நிலையம், மருத்துவமனை, காவல் நிலையம், பள்ளிக்கூடம், அஞ்சல் நிலையம். இந்த 5ல் நாம் எங்கே படிக்கிறதுக்காக போவோம் மாணவர்களே? பேருந்து நிலையமா, மருத்துவமனையா, காவல் நிலையமா, பள்ளிக்கூடமா, அஞ்சல் நிலையமா? அடடா, கரெக்டாக சொல்லிட்டீங்களே, பள்ளிக்கூடம். கல்வி கற்க செல்வோம் எங்கே? பள்ளிக்கூடம். கல்வி கற்க செல்வோம் எங்கே? பள்ளிக்கூடம். அடுத்ததாக பாதுகாப்பு தேடி செல்வோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம பொருள் ஏதோ திருடு போயிடுச்சு அப்படிங்கிற நேரத்தில் பாதுகாப்பு தேடி எங்கே செல்வோம்? காவல் நிலையத்துக்கு தான் செல்வோம். பாதுகாப்பு தேடி செல்வோம் எங்கே செல்வோம்? காவல் நிலையம் செல்வோம். அடுத்ததாக மருத்துவம் பார்க்க செல்வோம். அடடே, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, மருத்துவமனைன்னு. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரை பார்க்க எங்கே போவோம்? மருத்துவமனை போவோம். மருத்துவம் பார்க்க செல்வோம். எங்கே போகணும்? மருத்துவமனை போகணும். அடுத்ததாக அஞ்சல் தலை வாங்க செல்வோம். அஞ்சல் தலை வாங்க எங்கே போகணும்? அஞ்சல் நிலையம். அஞ்சல் தலை வாங்க செல்வோம். எங்கே போகணும்? அஞ்சல் நிலையம். அடுத்ததாக 5வதாக பயணம் செய்ய செல்வோம். எங்கே போவோம்? எங்கே போய் பயணம் செல்வதற்கான பஸ்ஸெல்லாம் ஏறுவோம்? பேருந்து நிலையம். பயணம் செய்ய செல்வோம், பேருந்து நிலையம். இப்போ 5 கேள்விகளையும் கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? பொறுத்திடலாம். கல்வி கற்க செல்வோம், பள்ளிக்கூடம். பாதுகாப்பு தேடி செல்வோம், காவல் நிலையம். மருத்துவம் பார்க்க செல்வோம், மருத்துவமனை. அஞ்சல் தலை வாங்க செல்வோம், அஞ்சல் நிலையம். பயணம் செய்ய செல்வோம், பேருந்து நிலையம். மாணவர்களே, அடுத்ததாக சொல் விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புத்தகத்தில் செய்திடலாம். மயில் தொகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. இங்கே பார்த்தீங்களா மாணவர்களே, அழகான ஒரு மயில் தொகை விரித்து ஆடுது. அந்த ஒரு தொகையிலையும் ஒரு எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. சு, மா, ஏ, மு, ம, தோ, வி, ர, ல், ட், ம், ஆ. இந்த எழுத்துக்களை கொண்டு நாம் இங்கே 6 சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சொல் அவங்களே சுற்றம்னு என்ன பண்ணிட்டாங்க? எழுதிட்டாங்க. மீதியெல்லாம் நம்ம ஈஸியாக உருவாக்கிடலாமே மாணவர்களே, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களே. இப்போ எழுதிட்டலாமா நம்ம? இப்போ நம்ம சுற்றம் எழுதியாச்சு அவங்க. அடுத்ததாக மாற்றம். அடுத்ததாக நம்ம எழுத போகிறது மாற்றம். அப்புறம் ஏற்றம். ஏற்றம். அடுத்ததாக முற்றம். அடுத்ததா முற்றம். அப்புறமேட்டுக்கு தோற்றம். அடுத்ததா தோற்றம். கடைசியாக நம்ம எழுத போகிறது ஆற்றல். கடைசியாக நம்ம எழுத போகிறது ஆற்றல். மாணவர்களே, இப்போ நம்ம 6 நம்ம என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சு. சுற்றம், மாற்றம், ஏற்றம், முற்றம், தோற்றம், ஆற்றல்னு எழுதியாச்சு. அடுத்ததாக பாடி மகிழ்வோம்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் பனங்காய் வண்டி ஓட்டிக்கிட்டே இந்த பாடல் பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. மாணவர்களே, நீங்களும் பனங்காய் வண்டியை ஓட்டிக்கிட்டே இந்த பாடலை ஜாலியாக பாடுங்க.
பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி. பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி. புகையில்லா வண்டி புழுதி தரா வண்டி புகையில்லா வண்டி புழுதி தரா வண்டி. எண்ணெயில்லா வண்டி ஏறிகொடா பாண்டி எண்ணெயில்லா வண்டி ஏறிகொடா பாண்டி. பப்பரப்பா பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி ஓரம் போகும் வண்டி. அடுத்ததா உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல் அப்படின்னு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் படிக்கட்டு மேலே ஏறி 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 அந்த உயரத்தை அடைகிற மாதிரி ஒரு செயல்பாடு. அதை சுற்றியும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதில் நல்ல சொற்களை நாம் அந்த படியின் மீது பொருத்துகிற மாதிரி எழுதணும். தேவையில்லாததை நம்ம விட்டுட்டு நம்ம உயரே செல்லணும் அப்படிங்கிறது தான் மீனிங் வருது. இப்போ சுற்றியும் என்ன எழுதியிருக்காங்கன்னு படிச்சிடலாம். சினம், சினம்னா கோபம். அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதா இல்லையான்னு சொல்லுங்க மாணவர்களே. சினம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை, அதனால் அதை நம்ம எழுத வேண்டாம். அடுத்ததாக கனிவு, கனிவு நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அச்சம், அச்சம்னா பயம். எதையுமே நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், அதனால் அச்சம் நம்ம எழுத வேண்டாம். காழ்ப்பு, காழ்ப்புணர்வுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. துணிவு, துணிவாக இருக்கணும், அது நமக்கு தேவை. பொறுமை வேணும், நேர்மை வேணும், அறியாமை தேவையில்லை, அறியாமை வேண்டாம். ஒழுக்கம் மிக மிக முக்கியம். புறங்கூழுதல் அறவே கூடாது, அது நம்மளுக்கு தேவையே இல்லை. மற்றவங்கள புரளி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சோர்வு, அதுவும் நம்மளுக்கு அறவே இருக்கக்கூடாது. கடமை, கடமை கண்டிப்பாக நம்ம கடமையை செய்யணும். இப்போ நம்ம ஒரு படியிலையும் எழுதிடலாம் மாணவர்களே. முதல்ல பணிவுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக துணிவு, துணிவுன்னு எழுதிடலாம். அடுத்ததாக நேர்மை, அடுத்த படியில் நேர்மைன்னு எழுதிடலாம். அதுக்கு அடுத்த படியில் கனிவு, கனிவு. ஒழுக்கம், ஒழுக்கம். கடமை, கடமை. அமைதி, அமைதி. கடைசியாக பொறுமை, பொறுமை அப்படிங்கிற இறுதிப்படியை போய் நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த படியில் எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். பணிவு, துணிவு, நேர்மை, கனிவு, ஒழுக்கம், கடமை, அமைதி, பொறுமை. இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உயர்ந்து செல்லணும் மாணவர்களே. தேவையில்லாததை விட்டுடணும்.